ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 25ஆம் தேதி, நாளை ஜூன் 26ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோடைய விலை பார்த்திங்கன்னா நேற்று 135 ரூபாய் ஒரே நாளில் குறைஞ்சிருந்தது. இன்று பார்த்திங்கன்னா 25 ரூபாய் குறைஞ்சு ஒரு கிராம் இன்று 22 கேரட் 9070 ரூபாயாகவும், ஒரு சவரன் அதாவது ஒரு பவுன் பார்த்திங்கன்னா 72,560 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. இதனைத் தொடர்ந்து வெள்ளியோட விலை இன்று கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 119 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். நேற்றும் பார்த்திங்கன்னா இரவில் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு மாற்றம் இல்லாமல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை கிராமுக்கு 25 ரூபா குறைஞ்சது. அதே போல் தான் பார்த்திங்கன்னா போன வாரம் ஃபுல்லாகவே தங்கத்தோட விலை இறங்கும் முகத்தில் தான் இருந்தது சர்வதேச லெவலில். ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வீழ்ச்சியின் காரணமாக தங்கத்தோட விலை இறங்காமல் அதற்கு மாறாக அதிகரிச்சிட்டு இருந்ததுங்க. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கும்பொழுது தங்கத்தோட விலை சர்வதேச லெவலையும் குறைய தொடங்கியிருக்கு. அதே சமயத்தில் US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு விலை இறங்குவதற்கு கொஞ்சம் நமக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக இருந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று இன்றும் 2 நாட்கள் சேர்ந்து கிராமிற்கு 160 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இப்போ தற்பொழுது இருக்கக்கூடிய 9.25 நிலவரப்படி பார்க்கும்பொழுது தங்கத்தோடைய விலை சர்வதேச லெவல்லே ஒரு சின்ன இறக்கம் மட்டும்தாங்க இருக்குது. மதியம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, மதியம் ஒரு 4:45 அந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அந்த டைமில் என்ன நிலவரம் இருந்ததோ அதே போல் தாங்க இப்போவும் தற்பொழுதும் நிலவி வருது. அதாவது பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு எதுவும் மாற்றம் இல்லை, நிக் டு நிக் தாங்க இருக்குது. ஸோ சின்ன இறக்கம் மட்டும்தான் இருக்குது. US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் பார்த்திங்கன்னா ஒரு 5 பைசா கிட்ட நம்மளுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்க. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது நாளைக்கு தங்கத்தோடைய விலைக்கு பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது. அதாவது 9,070 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. ஸோ இதே விலையில் இருக்கலாம், இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது நிலவி வருது. ஆனால் மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள், நாளைக்கு காலையில் நம்மளுக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இடைப்பட்ட டைம் இருக்குது. இதில் அப் அண்ட் டவுன் எது வேணால் மாறலாம். நாளைக்கு காலையில் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எப்போ போல ரெகுலராக கொடுக்கக்கூடிய 8 மணி நிலவரத்தில் இருக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ இதனை அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலை கிராமிற்கு இன்று 1 ரூபாய் குறைஞ்சிருந்ததுங்க. ஸோ நாளைக்கு இதே விலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது நிலை வருது. பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளி இரண்டுமே சர்வதேச லெவலில் பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லாமல் தான் இருக்குது, நிக் டு நிக் தான் இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய விலையிலே இருக்கலாம். அப்படி இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை. அதனால் இன்றைய விலை எப்படி இருக்கோ அதே போல் தான் இருக்கும். ஆனால் நாளை காலையில் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குங்க. ஸோ கடைசி நேரத்தில் கூட நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் ஏதாவது மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நிறைய பேர் கேட்குறது 8,500 வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இதே போல் நமக்கு ட்ரெண்டு போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக தங்கத்தோடைய விலை 8,500 வருதோ என்னமோ, ஆனால் 9,000 கீழே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கலாம். ஏன்னா சர்வதேச அளவில் ஏதாவது டக்குன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகவும் செய்யும், டிக்ரீஸ் ஆகவும் செய்யும். அதை நம்ம பார்த்துட்டு தான் நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசகர்களை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. நம்ம இதெல்லாமே ஒரு செய்தியாக தான் சொல்லிட்டு இருக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.